ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்துட்டு உங்களுடைய ரெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் எதுக்காக வந்து ரெண்ட் வந்து சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊருக்குமே வந்து ரெண்ட் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து ரெண்டில் இருப்பீங்க. பட் குறைவான வருமானத்தில் இருந்தாலும் அதிகமான ரெண்டில் இருக்கிறவங்களும் வந்து இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாடகையாக இருக்கும். இல்லைனா ஒரு சில பேர் வந்து லீஸ் வீட்டில் இருப்பீங்க. நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கிறோம். எங்கள் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லே ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ரெண்ட்டு கொஞ்சம் அதிகம் தான். அதனால தான் நான் வந்து எந்த வீடியோலையுமே வந்து நான் ரெண்ட்டை பற்றி நான் எதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை என்னுடைய பட்ஜெட் போடும்போது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ளே தான் ரெண்ட்டை தவிர மிச்சம் எல்லாமே என்னுடைய செலவுகளை வந்து நான் அடக்கியிருப்பேன். பட் இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. எவ்வளவு தான் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுடைய அந்த 15,000 ரூபாய் பட்ஜெட்டை விட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இந்த ஜூன்லேருந்து இப்போ இருந்து நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய சேவிங்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துலேருந்து நான் வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட்டையும் நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கான வீடியோவில் காட்ட போகிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு பட்ஜெட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளவு முக்கியம்னு நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேமிலியை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. வர்ற வருமானம் பூராவுமே செலவாயிடும். உங்களால் வந்து சேமிக்கவே முடியாது. ஸோ 0 சேவிங்ஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட்ஜெட் போடாமல் இருங்க. இல்லை சேமிப்பு வேணும், என்னுடைய ஃப்யூச்சருக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷத்துக்கு நான் வந்து எப்படி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். இதை நீங்கள் வந்து அப்படியே நீங்களும் எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த டைரியில் தான் என்னுடைய பட்ஜெட்டு ஏதாவது கோல்ஸ் இருக்குது அது எல்லாமே நான் வந்து இந்த டைரியில் தான் வந்து எழுதி வைப்பேன். மாத செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வந்து டைரி வச்சுருக்கேன். அது வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டைரி. ஸோ இதில் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டும் இதில் தான் நான் வந்து எழுதுவேன். பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதுக்குள்ளே தான் செலவு பண்ணுறதுக்கு பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெண்ட் நான் வந்து எழுதலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ரெண்ட் இல்லைனா இஎம்ஐ, நீங்கள் வந்து ஹோம் லோனுக்கு ஏதாவது இஎம்ஐ இருக்குது அதுனா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து அதிகம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்காக தான் நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஒரு சில பேர் நினைக்கலாம், என்ன இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா, இவ்வளவு ரெண்ட் நீங்கள் கட்டுறீங்களான்ற மாதிரி கேட்கலாம். இல்லைனா இவ்வளவு குறைவான ரெண்ட்டில் உங்களுக்கு இங்கெல்லாம் வீடு கிடைக்குதான்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெண்ட்டு மென்ஷன் பண்ணலை. எலக்ட்ரிசிட்டி பில் இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எல்லாருக்குமே வந்து வந்திருக்கும். பட் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 200 யூனிட் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் வந்துட்டு இருந்தது. பட் சம்மருன்றதுனால கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டு இருந்தது. ஒரு மாதம் எங்களுக்கு கரண்ட்டு பில்லே வந்து வராது. ஒரு சில நேரம் வந்து 50 ரூபாய் வரும், இல்லைனா 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதம் எங்களுக்கு அதான் போன மாதத்துக்கான பில் இந்த மாதம் வரும் இல்லையா, இப்போ வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து 197 ருபீஸ் வந்திருந்தது. ஸோ 300 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் எங்களுக்கு கரண்ட் பில்லு. அதனால் 300 ரூபாய். இதுக்கு முன்னால் பட்ஜெட்டில் நான் எழுதியிருப்பேன் எனக்கு 1200லேருந்து 300 இதே யூனிட்ஸ் தான் வரும். அப்போ வந்து எங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 9 ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்து சார்ஜஸ் இருக்கும். அதனால் இபி பில் அதிகமாக வந்துட்டு இருந்தது. இப்போ 300 ரூபாய்க்குள்ளே தான் வரும். கேஸ் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 500 ரூபான்னு போட்டிருக்கேன். ஆனால் கேஸ் வந்து நான் மாதம் நான் வந்து வாங்க மாட்டேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 4 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கேஸ் வாங்குவேன். பட் நம்ம மாதம் காசு எடுத்து வச்சுட்டோன்னா ஒரே மாதத்தில் கட்டுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும். முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1100 ரூபாய் கிட்ட வந்து கேஸ் இருந்தது. இப்போ 800 ரூபாய் கிட்ட வந்து குறைவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி பில்லு, வாட்டர் பில்லுன்னு நிறைய பேருக்கு வந்து வரும், இல்லைனா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும்.
நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு தனியாக போடுறாங்க. இப்போ பெங்களூரில் எல்லாருமே வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, வாட்டர் ஷார்ட்டேஜ் இருந்ததுனால எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணியோடைய விலை வந்து அதிகமாக்கிட்டாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா டேங்கரில் யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் எங்களுக்கும் வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் அதிகமாக வந்து போட்டுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸுக்குன்னு 3500 ரூபாய். ஸோ இது எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இன்க்ளூட் ஆகும், ப்ளஸ் என்னெல்லாம் வந்து லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பார்க்கிங்கில் லைட் இருக்கும், நம்மளுடைய காரிடாரில் வந்து லைட் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் பில். ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போஸ்ட்பெய்டு வச்சுருக்காரு, அதுக்காக அவருக்கு மட்டும் 470 ரூபாய் ஆகும். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து 200 ரூபாய் ஏர்டெல்லோடைய பேக் இருக்குது 199. ஸோ அதை போட்டப்போ அதனால 400 ரூபாய். இன்டர்நெட் ஒரு சில பேர் வீட்டில் வைஃபை இருக்கும், ஒரு சில பேர் வீட்டில் இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதனால் 1300 ரூபாய் நாங்கள் வந்து பே பண்ணிகிட்ருக்கோம். டிவி ரீசார்ஜ் நான் வந்து பண்ணுறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டிவி ரீசார்ஜ் எதுவுமே கிடையாது, அதனால் நான் அந்த அமௌண்ட்டு போடல. உங்கள் வீட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கோங்க. ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பெட்ரோலும் வந்து நாங்கள் நிறைய செலவு பண்ணுறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வருஷம் நாங்கள் வந்து இவி பைக் வாங்கினதுனால எங்களுக்கு வந்து பெட்ரோல் நிறையா வந்து மிச்சமாகிருக்கு. ஸோ 500 ரூபாய்க்கு மட்டும் வேணும்னா காருக்கு மட்டும் பெட்ரோல் போட்டு வச்சுப்போம், இல்லைனா பைக்குக்கு எதுக்காவது எப்பயாவது ஒரு டைம் மட்டும் போட்டு வச்சுப்போம். க்ராசரிஸும் வந்து இப்போ விலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது மாதம் 5000 ரூபாய் இருக்குமானா அப்படி இருக்காது. ஒரு சில மாதம் 4500 ரூபாய் இருக்கலாம், இல்லைனா ஒரு சில மாதம் 5500 ரூபாய் இருக்கலாம். ஆனால் இதில் நான் எல்லாமே வந்து வாங்கிடுவேன். அரிசி, பருப்பு, எண்ணெய், நம்மளுடைய வாஷிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் தான் வந்துடும். நான் வந்து தனியாக போய் வாரம் போய் கடையில் வாங்குறதோ இல்லைனா டெய்லி போய் கடையில் வாங்குறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் மொத்தமாக வந்து பல்காக வாங்கி வச்சுப்பேன். நீங்கள் வந்து டெய்லியும் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இல்லைனா 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்குள்ளே செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து வாங்குகிறேன். முன்னாலெல்லாம் இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக்கெட் தான் வாங்கிட்டு இருந்தேன், பட் அது ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது, குழந்தைங்களுக்கு அது வந்து பிடிக்கலை. அதனால இந்த டைம் வந்து ப்ளூ கலர் பேக்கெட்டுக்கு நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டோன்டு மில்காக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி லோ ஃபேட் மில்காக இருக்குது. அதனால ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வாங்குறதுனால 400 ரூபாய்க்கும் கொஞ்சம் குறைவாக தான் வந்து வரும். அடுத்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக காய்கறிகளும் பழங்களும் நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறியோட விலையும் வந்து அதிகமாகிடுச்சு, ஃப்ரூட்ஸோட விலையும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ 2500 ரூபாய் கிட்ட நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது போன மாதம் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால நிறைய நான் வந்து வெளியிலேருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து குறைச்சிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்துலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான்வெஜ்ஜுன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், 2000 ரூபாய் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃபிஷ் வந்து அதிகமாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபிஷ்ஷு அப்புறம் மட்டன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் காசு இருக்கட்டுமேன்றதுக்காக 2000 ரூபாய் போட்டிருக்கேன். பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது வந்து தேவை. ஸ்கூலுக்கு ஏதாவது பென்சில் தொலைச்சிட்டேன், இல்லைனா வந்து எரேசரு, ஏதாவது கலர் பென்சில் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கலர் பேப்பர் சார்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் மாதம் 200 ரூபான்னு அதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவேன். பசங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக மெடிக்கல் செலவும் இருக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கனாலும் யாராக இருந்தீங்கனாலும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது மினிமமாவது எடுத்து வைங்க. உங்களால் வந்து அதை விட குறைவான ஒரு வருமானம் இருக்குது, என்னால் அவ்வளோலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபாய் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெய்டு நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு, இல்லைனா வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குன்ற மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து மெய்ட்ஸ் வச்சுருப்பீங்க, வீட்டில் வேலை செய்கிறதுக்காக ஆள் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்கணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ மெய்டு எங்கள் வீட்டில் கிடையாது, நாங்கள் தான் என்னுடைய வேலையை செஞ்சுப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஜிம் போகிற பழக்கம் இருக்கும், இல்லைனா வீட்டிலே வந்து ஜிம்மோடைய மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆன்லைன்லேயே வந்து அந்த கிளாஸஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கூட வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஷாப்பிங் போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஷாப்பிங் அமௌண்ட்டு நீங்கள் மாதத்துக்கு இவ்வளவு, வீக்கெண்ட்ஸ் நீங்கள் வெளியில் போகிறதா அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து தனியாக நீங்கள் மாதத்துலேயே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாரத்துக்கு நீங்கள் 500 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 4 வாரத்துக்கும் நீங்கள் வெளியில் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ நான் வந்து இந்த 3மே நான் வந்து ஏன் எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிம் யூஸ் பண்ணுறது கிடையாது, மெய்டும் எங்கள் வீட்டில் கிடையாது, ஷாப்பிங்கும் நான் வந்து வருஷத்துக்கு மேபி 1 தடவை இல்லைனா 2 தடவை பண்ணுவேன். அதுவும் என்னுடைய பசங்களுக்காக தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். ஏன்னா வளர்கிற குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாகிடும், அதனால் அப்பப்போ வந்து வாங்குற மாதிரி ஆகிடும். பட் நான் வந்து அடிக்கடியெல்லாம் நான் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். என்னுடைய ட்ரெஸ்ஸஸும் அதே மாதிரி தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து எடுப்பேன். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம், லோன் இருந்தது அப்படின்னா அதோடைய இஎம்ஐயை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம், நகை கடனாக இருக்கலாம், எந்த ஒரு லோனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்து கட்டிட்டு வாங்க. ஏன்னா ஒரு இஎம்ஐயை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை பயங்கரமாக அது வந்து எஃபெக்ட் பண்ணும். அதேமாதிரி கிரெடிட் கார்டு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பட் வயசாக உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அதுக்காக மினிமம் பேமெண்ட் எப்பயுமே பண்ணாதீங்க. இந்த மாதம் நீங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணுறீங்களோ அது ஃபுல் அமௌண்ட்டையும் அடுத்த மாதத்தில் நீங்கள் கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து அது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அடுத்து வந்து சேவிங்ஸு நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். ஆல்ரெடி சேவிங்ஸ் பிளான் நான் இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ பர்த்டேக்குன்னு தனியாக ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு நகையாக கூட எடுத்து வைக்கலாம். ஸோ 12 ஒரு வருஷத்துக்கு இல்லைனா 6 மாதத்துக்குன்ற மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். ஸோ 1000 ரூபாய் நீங்கள் போடலாம், இல்லைனா 500 ரூபாய் உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து பண்டிகை கொண்டாடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபாய் இல்லைனா 1000 ரூபாய் உங்களுடைய விருப்பம், அதை நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டோம், அதனால் எதுக்கும் ஒரு 500 ரூபாய். ஏன்னா தீபாவளி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பசங்க பட்டாசுலாம் வந்து கேட்பாங்க, விளக்கு, அதுக்கு எல்லாமே சேர்த்து அதுக்காக தான் நான் 500 ரூபாய் போட்டிருக்கேன். அடுத்து மொய், நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மொய் செய்கிற மாதிரி வந்துடும், அதுக்காக 500 ரூபாய் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி ட்ராவல், ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து அந்த மாதம் ஒரு பெரிய செலவு வைக்காமல் மாதம் ஒரு 500 ரூபான்னு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஊருக்கு போகும்போது கஷ்டமாக இருக்காது. அடுத்து வெக்கேஷன், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக வெக்கேஷன் உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கலாம். 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ உங்களுடைய விருப்பம், நீங்கள் எவ்வளவோ. ஆனால் வெக்கேஷனுக்குன்னு தனியாக நீங்கள் சேர்த்து வைங்க. இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு கவரில் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். தனித்தனியாக ஒரு கவர்லேயும் ஒரு பேர், நம்ம மொய் கவர்லேயும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். பண்டிகைக்கு, பர்த்டேக்கு, கிஃப்ட்டுக்கு, ட்ராவல்க்குன்ற மாதிரி ஒரு 10 மொய் கவர் வாங்கி வச்சுட்டு அதுக்குன்னு தனியாக அந்தந்த மாதத்துக்கு நீங்கள் தனியாக 500 ரூபாய் 500 ரூபாய்னா அதில் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. எப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூல் ஃபீஸு எனக்கு வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக ஆகிட்டு இருந்தது. வீட்டு செலவுலேருந்து ரொம்ப குறைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் ஸ்கூலே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வச்சோன்னா ஒரு வருஷத்துக்கான அந்த ஃபீஸை வந்து கட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. எமர்ஜென்சிக்குன்னு தனியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆத்திரம் அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேர்த்து வைக்கிறவங்க உங்களுடைய வருமானத்தை உங்கள் மாதம் எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு மாதத்தோடைய வருமானத்தையாவது எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போடுங்க. நான் வந்து இன்னும் அதை பற்றி நான் கால்குலேட் பண்ணலை, தனியாக அதுக்காக நான் வந்து சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து வெறும் வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ், வண்டியோட இன்சூரன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து கவர் ஆகிடுது. 2 பசங்க, எனக்கு, ஹஸ்பண்டுக்கு 4 பேருக்கு சேர்த்து. அதனால தான் நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுன்னு தனியாக எடுக்கலை. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் நான் வந்து இப்போதைக்கு போடலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா மாதம் வந்து காயின் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், உங்களுடைய விருப்பம். இல்லைனா சாவரன் கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். பட் கோல்டுக்கு நான் தனியாக 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், கடன் அடைக்கிறதுக்காக தனியாக நான் வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் முடிவு பண்ணலை எவ்வளவு காசு மாதம் எடுத்து வைக்கணும்னு. ஏன்னா இதுவே வந்து பெரிய பட்ஜெட்டாக வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. பட் நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால நான் இன்னும் அந்த கடன் பற்றி நான் வந்து யோசிக்கல எவ்வளவுன்னு. அதேமாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சேர்த்து வைக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அதுவும் வந்து எவ்வளவு அமௌண்ட்டுன்னு இப்போதைக்கு வந்து முடிவு பண்ணல. ஏன்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா
ரொம்ப அதிகமான ஒரு பணம் தேவைப்படும். அதுக்கு நம்ம இப்பயே வந்து நிறையா காசு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா தான் அட்லீஸ்ட் நம்ம கையில் வந்து கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு 30,000 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டையர் ஆகிற காலத்தில் இதே அளவுக்கு நம்மளுக்கு செலவு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 60,000 மேலே தான் நம்மளுக்கு வந்து செலவு மாதம் மாதம் ஆகும். ஏன்னா அவ்வளவு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அதனால் நான் இன்னும் வந்து டிசைட் பண்ணலை. பட் கண்டிப்பாக அந்த கடனுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நான் வந்து சேர்த்து வைக்கணும். அதேமாதிரி கிட்ஸோட ஃப்யூச்சருக்காக எஜுகேஷன் அந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கணும். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிபிஎஃப்ல போடணும்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ மினிமம் வந்து 1000 ருபீஸாவது போடணும்னு நினச்சிருக்கேன். ட்ரீம் கோல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லைனா பைக் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக அமௌண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு கோலுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அந்த அமௌண்ட்டை போடலை. அப்புறம் உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக இப்போ எனக்கு சேர்த்து வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது எனக்கு வந்து வாங்கிக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி என் முன்னால் இருக்கிற பட்ஜெட்டில் நான் தனியாகவே நான் வந்து போட்டிருப்பேன். எனக்கு நான் 1000 ரூபாய் கேட்டு நான் வந்து வாங்கிப்பேன் என்னுடைய செலவுக்குன்னு. ஸோ அதை வந்து நான் அப்படியே வந்து சேர்த்து வச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிப்பேர். ஸோ வீட்டில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ ஆர்ஓவோ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 500 ரூபாய் கூட எடுத்து வைக்கலாம், இல்லைனா 200 ரூபாய் 300 ரூபாய் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஆர்ஓ இருக்கிறதுனால அதுக்கு வந்து நான் அந்த சர்வீஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அதெல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நான் வந்து தனியாக வந்து அதுக்குன்னு காசு செலவு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் ஆர்ஓ வந்து எப்போ ரிப்பேர் ஆனாலும் அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து தனியாக மாதம் காசு எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஸோ இதில் நான் வந்து இப்போ என்னெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இந்த 1000 ரூபாய் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன். இந்த மாதத்துலேருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கோல்டும் அதே மாதிரி 1000 ரூபாய் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் ஃபீஸுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி மொய்க்கும் வந்து 500 ரூபாய் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இப்போதைக்கு சேவிங்ஸு. நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 1000 ருபீஸ் மாதம் இது வந்து நான் வந்து போட்டுக்கிட்டு வரேன். கோல்டு பீஸ், ஸோ கோல்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கோல்டு பீஸில் வந்து 1000 ருபீஸ் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இதை பற்றி வீடியோ என்கிட்ட தயவுசெய்து கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது. நான் வந்து இந்த காசை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன், அவர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இதை பற்றி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் தான் நான் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக, ஸோ 1000 ரூபாய் எனக்கு நான் தனியாக ஒதுக்கியிருக்கேன். 500 ரூபாய் அப்படிங்கிறது மொய். ஸோ ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் 500 ரூபாய் தனியாக வச்சுருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு 10,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன் இல்லையா, அந்த 10,000 ரூபாய் இப்போதைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பருக்குள்ளே எப்படியாவது வந்து இந்த 10,000 ருபீஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய ஒரு எக்ஸல் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும், இல்லைனா ஒரு பிளானர் தான் வாங்கி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு தெரியும் வீட்டில் இந்த செலவு தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியும். அதை நம்ம எழுதி வச்சுட்டு மாதம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப் வச்சுக்கோங்க. ஒரு மணி மேனேஜர் ஆப்புன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு பன்றியோடைய முகம் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப், அது ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆண்ட்ராய்டு எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் 10 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாலும் அதில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய வருமானம் வந்த உடனே எவ்வளோ உங்களுடைய வருமானம்னு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகளை போட்டுக்கோங்க. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 10% உங்களுடைய சேவிங்ஸு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் மிச்சம் இருக்கிறதுல நீங்கள் செலவே பண்ணணும். எப்பயுமே வந்து செலவெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம சேமிக்கலாம்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சேமிக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு 10% நீங்கள் சேர்த்து வைங்க. உங்களால் இன்னும் கொஞ்சம் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20%லேருந்து ஒரு 30% கூட உங்களுடைய அந்த
பட்ஜெட்டில் இருந்து நீங்கள் சேவிங்ஸ்க்கு நீங்கள் தனியாக ஒதுக்கிக்கலாம். சேவிங்ஸுங்கிறதையும் நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ்ன்னு தனியாக இருக்கும். இப்போ ஃபீஸுங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்ன்னு இருக்கும், லாங் டேர்ம். ஸோ வெக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான். பட் இந்த ரிட்டையர்மெண்ட்டு, ஃப்யூச்சர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அமௌண்ட்ஸை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல போய் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இருந்து நீங்கள் வந்து மாற்றி எழுதிக்கிறலாம். பட் எல்லாருக்குமே இது வந்து ஒரு சாம்பிள் ஒரு பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.